शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् षोडान्यासादयोन्यासाः न्यासखण्डे समीरिताः अन्तर्यागक्रमश्चैव बहिर्यागक्रमस्तथा ललिता सहस्रनामம் ரகசிய நாம ஸ்தோத்திரம். அதுல பூர்வ பீఠகையில 4வது ஸ்லோகம். அகஸ்திய முனிவர் ஹயக்கிரீவரிடத்துல எனக்கு தாங்கள் ஞாசங்கள், பூஜைகள், யாகம், ஹோமம் இப்படி பலதை சொல்லியிருக்கேன், ஸ்தோத்திரங்கள் இவைகள்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா ரகசியநாம ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லல. அது ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டுட்ட. இது போல ஒரு ரகசியநாம ஸ்தோத்திரம் இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? குருவோ சொல்லல. இது போல ஒரு ஸ்தோத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சாதானே நீங்க ஏன் சொல்லலைன்னு என்ன கேட்க முடியும்? அது இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுட்டார்? தபஸ்துனால தெரிஞ்சுட்டார். தபஸ்துனால நமக்கு எது தெரியலையோ அதை அறியக்கூடியதான வாய்ப்பு வரும். மந்திர ஜபம் தான் முதல் நிலை. அந்த மந்திரத்தை குருவினால உபதேசிக்கப்பட்டதான மந்திரத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் ஒருவன் சொல்லிக் கொண்டே இருந்தானே ஆனால் அவனுக்கு வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ, எந்த தருணத்துல எது வேணுமோ அது அம்பாளே அறிந்து விடுவார். நமக்கு தெரியாதே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற விவகாரத்தை நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இவருக்கு ரகசியநாம ஸ்தோத்திரம் இருக்குங்கிறதே தெரியாது. ஆனா தபஸ்துனால என்ன பண்ணிட்டார்? ஓஹோ, இப்படி ஒரு ஸ்தோத்திரம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சது மறுபடியும் இது போல எனக்கு நீங்க சொல்லலையே, என்ன காரணம், ஏன் சொல்லல அப்படின்னு கேட்கிற. அந்த கேட்கறதுக்கு முன்னால தாங்கள் என்னென்ன சொன்னேன் அப்படிங்கறத எடுத்து சொல்ற. எதற்காகன்னா சொன்ன விஷயங்களை மறக்கலைன்னு சொல்றதுக்காக. குரு சொல்லியிருப்பார், சிலது நம்ம நோட் பண்ணாம விட்டுருப்போம். விட்டு மறுபடியும் எனக்கு சொல்லலையேங்கிற கேள்வியும் வரும். அப்படி இல்லை, நான் எல்லாவற்றையும் அறிந்துட்டு இருக்கேன், தாங்கள் சொல்றது எதையும் விடலைன்னா இருந்தாலும் எனக்கு நீங்க இது சொல்லலையே, காரணம் என்னன்னு கேட்கிறேன். அத சொன்ன விஷயங்கள்ல முக்கியமாக ஸ்ரீபுரத்தை பத்தி சொன்னேன், பஞ்சதசாட்சரி மந்திரத்தை பத்தி சொன்னேன், அதனுடைய மகிமையை பத்தி சொன்னேன், ஷோடான்யாசம் போன்றதான ஞாசங்களை சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஞாசங்கள்னா என்னது? ஞாசம்னு சொன்னா அந்தந்த தேவதைகளை அந்தந்த அவயவங்களை நிறுத்தி வைக்கிறது. நம் சரீரத்துல பல பகுதிகள்ல அந்த தேவதா சக்தியை சேர்த்து வச்சுக்கிறது. இதுதான் ஞாசம்னு பேர். தத்தத் தேவதானாம் தத்தத் அவயவேஷு அவஸ்தாபனம். நம்ம சரீரமானது விசேஷமாக இந்த பதார்த்தத்துல வரணும், அப்படி சரீரத்துல இந்தந்த சக்தி வரணும் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஞாசங்கள் பலதை பார்த்திருக்கோம். சாதாரணமாக காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது காயத்ரி சிந்தோ காதி புத்தோ விஸ்வாமித்திர ருஷி அப்படின்னு ஆரம்பிச்சு ருஷ்யாதி நியாசம் பண்ணிட்டு இருக்கோம். தத்துவ ஹங்கொட்டாபியானமாக ஆரம்பிச்சு கரநியாசம் பண்றோம். அதே போல ஹிருதயாதி நியாசம் பண்றோம். இவைகள் எல்லோருக்கும் தெரிஞ்ச நியாசம். அதே போலயே எல்லா மந்திரங்களுக்கும் ஞாசங்கள் இருக்கு. ஞாசத்தோடு சேர்ந்து மந்திரத்தை பண்ணணும். அந்த ஞாசங்களானது பலவிதமாக இருக்கு. பரமேஸ்வரனுக்கு ஞாசம் பண்ணும் பொழுது நாங்க மகன்யாசம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மகன்யாசம்னா மகத்துனா பெருசுன்னு அர்த்தம். பெரியதான ஒரு ஞாசம். ஸ்ரீருத்ரம் எவ்வளவு இருக்கோ அதை விட 2 மடங்கு இருக்கு மகன்யாசம். சில பேர் லகுன்யாசம் சொல்றா, இருந்தாலும் மகன்யாசம் தான் ரொம்ப விசேஷம். அதுல 5 ஞாசங்கள், எல்லா சூக்தங்களும் சேர்த்து ஞாசத்திலேயே சேர்த்துட்டோம். புருஷ சூக்தம் இவைகள்லாம் சூக்தங்கள்லாம் சேர்ந்து
தன்மேமன சிவசங்கல்பமஸ்து இப்படிப்பட்டதெல்லாம் சொல்லி அவைகள்லாம் ஞாபகத்துக்குள்ளேயே சேர்த்து விட்டோம். அப்படி அந்த ஞாபகமானது நமக்கு என்ன சொல்றது, எல்லா பக்கத்திலையும் பகவான் நம்மளை காப்பாற்றி கொண்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல நம்ம சரீரத்தையும் மனசையும் எல்லாவற்றையும் அவருக்கு அர்ப்பணத்தை பண்ணிவிட்டு முழுக்க எங்கேயும் தெய்வதா சக்தி தான் இங்க இருக்கு என்கிறதை நாம் கருதி அந்த எண்ணத்தில் நாம் ஞாபகம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்பொழுது அந்த ஜபமானது நமக்கு நன்றாக என்ன அது ஏகாக்கிரமான சித்தத்தை கொடுப்பதனால் நன்றாக அமைகிறது. இப்படி ஞாபகங்கள் கணேச கிரக நட்சத்திர யோகினி இம்ராஜ ரூபிணி அப்படி பீட்டாட்சியாம் அப்படின்னு இத்தனை ஞாபகங்களும் நாம சொல்லியிருக்கோம். இந்த ஞாபகங்கள்லாம் ஞாபகண்டத்துல சொல்லியிருக்கேன். இதுல இங்க சோடான்யாசம்னு பேரு, அதே போலயே மகாசோடான்யாசம்னு பேரு. அவைகள்லாம் அந்த ஞாபகங்கள் சக்கர ஞாபகம், புவன ஞாபகம் இப்படி பழைய ஞாபகங்கள் சொல்லும். இது ஆனப்புறம் அந்தர்யாக கிரமத்தைவ பகிர்யாக கிரமத்ததா அந்தர்யாகம். இந்த அந்தர்யாகம்னா நம்ம சரீரத்துக்குள்ளேயே அம்பாளை தியானம் பண்ணுகிறது. சாதாரணமாக பகிர்யாகம்னு பூஜை பண்றது. இந்த பூஜை பண்ணக்கூடியதான கிரமம் இருக்க ரொம்ப பெருசு. நவாவரண பூஜை அது சாதாரணமாக 3-4 மணி நேரம் ஆகும். அப்படி இல்லாமல் நம்ம சரீரத்துக்கு அதுக்கு பல பதார்த்தங்கள் தேவை இருக்கு. சாமானியார்த்தியம் வேணும், விசேஷார்த்தியம் வேணும், தயார் பண்ணிக்கணும், புஷ்பங்கள்லாம் வேணும், பலங்கள்லாம் வேணும், ஒவ்வொரு ஆவரணத்துக்கு நைவேத்தியாதிகள் இத்தனையும் இருக்கு. அதுல அத அத்தனையும் பண்ணினோம்னா எல்லோருக்கும் உலகத்துல தெரியும். அதோட மட்டுமில்ல ரொம்ப சிரம சாத்தியமாக இருக்கு. அதை விட எல்லாத்தையும் நமக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கிறதுங்கிறது அந்தர்யாகம். மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மரந்திர பரியந்தம் ஒரு மின்னல் கொடி போன்றதான ஒரு தேஜஸை பாவித்து அந்த தேஜஸிலிருந்து 6 சக்கரங்களாக அம்பாள் ஒவ்வொரு இடத்துல இருந்துருக்கா அப்படின்னு சொல்லி மூலாதாரத்துக்கு கீழே 2 சக்கரங்களும், மூலாதார சுவாதிஷ்டான மணிபூர அநாகத விசுத்தி ஆக்ஞா எனக்கூடியதான 6 சக்கரங்களும், சகசிராரத்துல ஒரு சக்கரமும், இப்படி 9 சக்கரங்கள், ஆக்ஞா சக்கரம் ஒண்ணு, இப்படி 9 சக்கரங்களை நம்ம போட்டு அந்த தியானம் பண்ணி அந்த 9 சக்கரங்கள்லயும் அங்காங்க அம்பாளே இருக்கான்னு அம்பாளுக்கு அந்தந்த ஆவரணத்தோட பூஜை பண்ணி மறுபடியும் அந்த அம்பாளை இதயத்துக்கு அழைத்துன்னு வந்து இதயத்துல அம்பாளுக்கு எல்லா விதமான பஞ்சோபச்ச பூரைகள்லாம் பண்ணி அந்த ஜீவனானவன் அம்பாளோட ஒன்றாக போய்விட்டான் என்று தியானம் பண்ணி பிறகு அம்பாளுடைய கேவலமாக எங்கேயும் பிரகாச வடிவமாக அம்பாளாயிட்டான தியானம் பண்ணக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். இது பல முறைகள் பூஜை பண்ணினவாளுக்குத்தான் இது மனசுல அர்த்தப்படியாகும். அப்படிப்பட்டதான அந்த பூஜான்னு பேரு, அந்தர்யாகம்னு பேரு. இந்த அந்தர்யாகம் பண்ணிட்டு மகர்ஷிகள்ல காலத்தை நடத்திட்டு இருந்தா. வானப்பிரஸ்தாசிரமம் கிரகஸ்தாசிரமத்தை விட்டு காட்டுக்கு போயிட்டு சர்வதா அம்பாளை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறது. அங்கே புஷ்பங்களா பழங்களா மற்ற பதார்த்தங்கள்லாம் கிடைக்குமா காட்டுல இருந்தாலும் ஏகாந்தே சுகமஸ்யதாம் ஒன்றியாக நான் இருந்து கொண்டு ஒருத்தருடைய ஒரு தெய்வம் இல்லாம தனக்குள்ளேயே ஆத்மாராமஹா ஆத்மரதிக்கிரியாவான் ஏக பிரம்மவிதாம் வரிஷ்டா அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை அடைஞ்சு அப்படியே பண்ணக்கூடியதான ஒரு செயலுக்கு அந்தர்யாகம் என்று பெயர். அந்த அந்தர்யாகம் ஆனவரை அதுக்கப்புறம் பகிர்யாகத்தையும் சொன்னேன். பகிர்யாகம் என்று சொன்னால் அம்பாள நவாவரணமாக பூஜை பண்றது. இது லயாங்க பூஜான்னு சொல்றது. அம்பாளுக்கு 64 உபச்சாரங்கள், அதுக்கப்புறம் சதுராயுதன பூஜை, நித்யாதேவிகளுடைய பூஜை, குருமண்டல அர்ச்சனம், அதுக்கப்புறம் ஆவரண அர்ச்சனம், அந்த பிந்துல இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு பஞ்சபஞ்சிகா பூஜை, காமகலா தியானம், பலி தியானம், சுவாசனி பூஜை, சாமயிக பூஜை, அதுக்கப்புறம் தத்துவ சோதனம், அத்தனையும் ஆன பிறகு பூஜா சமர்ப்பணம் அம்பாளுக்கு சாந்தி ஸ்தவர். இப்படி ஒரு பெரிய காரியக்கிரமம் இருக்கு. இவைகள்லாம் சேர்த்து பண்றதுக்கு பகிர் பூஜைன்னு அல்லது பகிர்யாகம்னு பேர். இப்படி அந்தர்யாகமும் சொன்னேள், பகிர்யாகமும் சொன்னேள். இந்த ரெண்டும் சொன்ன பிறகு
அதோட நிறுத்தினா இன்னும் எத்தனையோ இருக்கு. மகாயாக கிரமத்தைவ பூஜா கண்டே பிரகீர்த்திதா புரச்சரண கண்டே தூஜபலட்சண நீரிதம். மகாயாகத்தையும் சொன்னேன். இப்ப சாதாரணமாக அந்தர்யாகம் சொன்னேன், பகிர்யாகம் சொன்னேன். இது இல்லாம மகாயாகம்ங்கிறது என்னது? கீழ் சொன்னதான ஒரு பூஜை சொன்னேனே பகிர்யாகம். அதுக்கு மேல அஷ்டாஷ்டக பூஜை, 64 யோகினிகளுக்கு பூஜை பண்றது. யோகினிகள்னா மந்திர சித்தி அடைந்ததான தெய்வங்கள். அந்த மந்திர சித்தி அடைஞ்சதான அக்ஷோபியம் அப்படிங்கிற தேவதையிலிருந்து ஆரம்பிச்சு 64 பூஜைகள் யோகினிகள். ருக்வேதமானது 8 அஷ்டகங்களோட இருக்கு. ஒவ்வொரு அஷ்டகத்துக்கும் 8 அத்தியாயம் இருக்கு. 8 8 64. இந்த 64 சேர்த்து இங்க பூஜை பண்றோம். இப்ப விவகாரம் அஷ்டாஷ்டக பூஜைன்னு இப்படி கர்ம மார்க்கத்துல இப்படி அமைஞ்சிருக்கு. உபாசனா மார்க்கத்துல இருக்கிற மகாயாகமானது நாம் சொல்லக்கூடியதான அக்ஷோபியாரி 64 யோகினிகளுடைய பூஜை. அதுவும் இல்லாமல் இன்னொரு பூஜை பாவனோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. அம்பாளை அடையறதுக்கு சுலபமான ஒரு வழி பாவனா பவானி பாவனா கம்ய பவாரண்ய குடாரிகா அப்படின்னு. பாவனா கம்ய மனசுனாலேயே அம்பாளை தியானம் பண்ணி கொண்டிருக்க கூடியதான ஒரு முறை. அந்த பாவனாகம்யான சொன்ன பிரகாரமாக அந்த பாவனையினால சொல்லக்கூடியதான பூஜை பண்றது பாவனோபனிஷத்துன்னு பேர். நம் வாழ்க்கையில நாம் நடந்து கொண்டிருக்க கூடியதான ஒவ்வொரு செயலும் அது அம்பாளுடைய பூஜையாக கருதணும். சாதாரணமாக மானச பூஜையில சத்னை கல்பித மாசனம் ஹிமஜலை ஸ்நானம் சதிவி அம்பரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களவா. அதே போல அம்பாளுக்கு ஜபோஜல் பல்பஹா சகலமதி முத்ரா ரச்சனா அப்படின்னு. நான் ஜபம் பண்றதோ சாதாரண பேசுறதெல்லாம் உங்களுடைய ஜபமாகும். நான் கை கால ஆடுறதெல்லாம் உங்களுக்கு முதிரையா எடுத்துங்க. நடக்கிறதெல்லாம் பிராதட்சண்ய கிரமண மசனாத்யாஹுதி விதி. நான் நடக்கிறதெல்லாம் பிராதட்சணமா நீங்க கணக்கில் எடுத்துங்க இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி பக்தியினால நாம் பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயலும் அம்பாளுடைய பூஜையாக அமையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் அல்லவா. இது பாவனோபனிஷத். இப்படி மகாயாகங்கள் பலவிதம். இது இல்லாம மகாயாகம்னா பஞ்சதேவதாராதனமான மகாயாகம். பஞ்சதேவதாராதனம் கணபதி அப்படின்னு ஆரம்பிச்ச கணபதி, பாலா, லலிதா மகாத்ரிபுரசுந்தரி, ராஜசியாமலா, தண்டினி இப்படின்னு 5 தேவதைகளுக்கும் தனித்தனியாக 5 கலசங்களை வச்சு அதெல்லாம் தனித்தனியா ஆவரணங்களை செய்து அந்த ஆவரணங்களுக்கு பிறகு அந்தந்த ஹோமங்களை செய்து அதற்கு வேண்டியதான பிராமண தர்ப்பணாதிகள் போஜனாதிகள்லாம் செய்து இதெல்லாம் பண்றதுங்கிறது அது ஒரு மகாயாகம். இப்படி சில மகாயாகங்கள் 12 வருஷம் தனியாக பண்ணணும். இவைகள்லாம் கல்பத்துல பிரகாரம் இருக்கு. இப்படி இந்த மகாயாக கிரமங்கள் இத்தனையும் சொல்லியிருக்கு. மகாயாக கிரமத்தைவ இத்தனையும் பூஜா கண்டே பிரகீர்த்திதா. பிறகு புரச்சரண கண்டே தூஜபலட்சண மீரிதம். புரச்சரண கண்டத்தில் புரச்சரணம்னா மந்திரோபாஸ்திக்கு முன்னால தீட்சையான பிறகு நம்ம பண்ணக்கூடியதான செயலுக்கு புரச்சரணம்னு. புரஹா அதற்கு தீட்சையான பிறகு மந்திர சித்தி ஆவதற்கு முன்னால சரணம் நீங்க அனுஷ்டானம் பண்ண வேண்டியது. அதான் புரஸ்கரணம். புரஸ்கரணம்னா என்ன சார்? அந்த பதத்துக்கு அர்த்தம். புரஸ்கரணம்னா என்ன அர்த்தம்? அது எப்படி பண்றதுங்கிறது அப்புறம். மந்திர ஜபம் தீட்சை ஆன பிறகு அந்த மந்திர சித்தி நமக்கு வருவதற்காக நாம் செய்ய வேண்டியதான செயலுக்கு புரஸ்கரணம்னு பேரு. அந்த புரஸ்கரண விதி கண்டத்துல ஜபலட்சண நீரிதம் ஜபம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்படின்னு இவைகள்லாம் சொன்னதெல்லாம் லிஸ்ட விட்டு பண்றாரு. இப்ப இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். சயேவ அஷ்டாஷ்டகாதி கடிதா மகாயாக. மகாயாகம் என்று சொன்னால் முன்னால சொன்னதான பாக்கிய பூஜை, நவாவரண பூஜை, பகிர்யாகம் என்று சொன்னேனே. அந்த பகிர்யாகத்துடன் அஷ்டாஷ்டகாதிகளோடு கூடியிருக்குமேயானால் அதுக்கு மகாயாகம் என்று பேரு. ஏதேஷா இவைகள் எல்லாம் அஸ்மாபி வரிவஸ்யா பிரகாசே பூஜா பிரகரணேவ நிரூபிதா. வரிவஸ்யா பிரகாசம்ங்கிற ஒரு புஸ்தகத்துல வரிவஸ்யா ரகசியம்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். வரிவஸ்யான பூஜான்னு அர்த்தம். நமோ வரிவச சித்திரகன் அப்படின்னு வியாக்கரண சூத்திரத்தினால வரிவஸ் சப்தத்துக்கு பிரத்யம் வரிவஸ்யா பூஜான்னு அர்த்தம்.
அந்த பூஜா ரகசியம் வரிவசியா பிரகாசம் அவைகள்லாம் அதுல சொல்லியிருக்கார். அதுக்கு வியாக்கியானம் சொல்லியிருக்கார். அந்த வியாக்கியானத்துல நான் இவைகள்லாம் சொல்லிவிட்டேன். புரச்சரணேதி புரஹ மந்திரோபாஸ்தேகே ஆதவ் தீட்சோத்தர காலம் சரணம். தீட்சையான பிறகு நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணினீழையானால் இப்பிறவியில அந்த மந்திரத்தை சித்தித்துக் கொண்டு ஜன்மாக்குள்ள அம்பாளை பார்க்கலாம், நிச்சயமாக பார்க்கலாம். சத்குருநாதரிடத்துல சேர்ந்து மந்திரத்தை அடைந்து நீங்க புரஸ்கரணத்தை பண்ணினீழையானால் இப்பிறவியில கடைசி மூச்சு போறதுக்கு முன்னால அம்பாளை நேரா பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? தேஜோரூபமாக நம்ம சரீரத்துக்குள்ள பார்க்கலாம். இதுதான் பகவத்கீதையில ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்தா நைனாம் பிராப்திய விமுக்கியதே சித்வாஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாண மிருச்சதி. சித்வாஸ்யாம் அந்த காலேபி கடைசி கணத்திலையாவது உங்களுக்கு இந்நிலை வரும். பிரம்ம நிர்வாண மிருச்சதி, பிரம்மத்தோட ஒன்னா போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கல்லவா, அவைகளும் இங்க சொல்ற. அதேதான் உபனிஷத்துல சொல்லும் பொழுது அந்த தேவதா ஸ்வரூபத்தை இப்பிறவில் பார்க்கலாம் என்கிற விஷயத்தில் ஒரு விதமான ஐயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அப்படிப்பட்டதாக புரஸ்கரண விதியை சொன்னேன். ஜபத்திய லட்சணம், ஜபம் எப்படி பண்றது ரொம்ப பேருக்கு தெரியும். ஜபம் பண்றதுன்னு வாயை விட்டு சொல்லிட்டே இருக்கிறதுங்கிறோம். ஜபம் பண்றது உறக்க ஜபம் பண்றது ஒண்ணு, 4 பேருக்கு கேட்கிறா போல. அது ராமகிருஷ்ணாதி நாமாக்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ரகசியமான மந்திரங்களை எல்லாம் உபாம்சுவாக சொல்லணும். உபாம்சுன்னு நம்ம காதுக்கு மட்டும் கேட்கணும். ஜபமானது பண்ணும் பொழுது உங்க காதுக்கு மட்டும் கேட்கிறா போல ஜபிக்கணும். ஏன் சார் காது கேட்கணும்? கேட்காம ஜபிச்சா என்ன ஒண்ணும் ஆகுது. சில சமயத்துல என்ன பண்ணோம்னா மந்திரத்தை முதல்ல 4 பதம் கடைசி 4 பதம் சொல்வேன், நடுவில் சாப்பிடுவேன். அது வேகமா சொல்லும் பொழுது வேகமா வந்துட்டு இருக்கும். அதனால போகாம ஜபத்துல இருக்கிற எழுத்தெல்லாம் மந்திரத்தினுடைய எழுத்தெல்லாம் ஒழுங்கா வரதா, கரெக்டா சொல்லி கொண்டிருக்கேனா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம காதுக்கே நமக்கு புரிகிறா போல அது உபாம்சு ஜபம்னு. அதை விட இன்னொரு ஜபம் என்ன, மானசிகமான ஜபம். மனசுனாலேயே அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்படி மானசிக ஜபமானது மிக சிறந்ததாக சொல்றது. இப்படிப்பட்டதான மானசிக ஜபம் இருக்க, அந்த மானசிக ஜபம் பண்ணும் பொழுது நாம் அந்த தேவதா ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் தேவதா ஸ்வரூபம் சொல்லியிருக்கோம். மந்திரங்களுக்கு தேவதா ஸ்வரூபம்னா மந்திரத்தினுடைய ஸ்வரூபம் அது. அதனாலதான் ஒவ்வொரு தேவதைக்கும் தனித்தனியாக சொல்லிட்டு இருக்கோம். அருண கிரண ஜாலை ரஞ்சித ஆச அவகாச விதிருத ஜபபடீகா புஸ்துகா அபீதிஹஸ்த இதர கர வராட்யா புல்ஹ கல்ஹார சமுஸ்தா நிவசத்து ஹிருதிபாலா நித்திய கல்யாண சீலா. அருண கிரண ஜாலை, காலம் எழுந்ததுமே சிவந்ததாக இருக்க மாதிரி ஆகாசத்துல அந்த சூரியன் உதிக்கிற காலத்துல அவருடைய இந்த சிவப்பு நிறம் ஆகாசத்தை முழுக்க வியாபித்திருக்கல்லவா, அதுதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். அது பாவனோபனிஷத்தை சொல்றப்ப எங்கேயும் லோஹிதம் சத்ய வர்ணா லோஹித லௌஹித்யமே சத்ய சர்வஸ்ய விமர்சா ஏதஸ்ய சர்வஸ்ய. இங்க சொல்றதான எல்லாத்துக்கும் விமர்சா, அறிந்து பார்க்கறது லௌஹித்யம். அப்படியே இந்த சிவந்ததான ஒரு நிறம் இருக்கு பட்சல அம்பாளுடைய ஸ்வரூபம் அதுதானா. அந்நிறத்தை மனசுல தியானம் பண்ண முடியாதவா அவ விதிருத ஜபபட்டீகா புஸ்துகா அபீதிஹஸ்தா, ஒரு கையில ஜபமாலையும் ஒரு கையில புஸ்தகத்தையும் ஒரு கையில அபயஹஸ்தத்தையும் ஒரு கையில வரதபுத்திரையும் வைத்துக்கொண்டு வெண்மையான வெண்தாமரையில உட்கார்ந்து இருக்கா போல அம்பாளை தியானம் பண்ணுங்க. இதர கரமராட்யா புல்ஹ கல்ஹார சமுஸ்தா நிவசத ஸ்ருதிபாலா, நம்ம மனசுல இருக்கா போல தியானம் பண்ணணும். இப்ப என்ன பராரூபம் சொன்னேன், சூக்ஷ்ம ரூபம் சொன்னேன், ஸ்தூல ரூபம் சொன்னேன். சூக்ஷ்ம ரூபம் எங்க சார் சொன்னேன்? மந்திரம் தான் சூக்ஷ்ம ரூபம். பராரூபம் சிவந்ததாக ஒரு ஸ்வரூபம் லௌஹித்யமே சத்ய சர்வஸ்ய விமர்சா. ஸ்தூல ரூபம் தாமரை மேல உட்கார்ந்து அல்லி புஷ்பத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா போலையும் வெண்ணோட உட்கார்ந்துட்டு இருக்கா போலையும்
ஒரு கையில அபய முத்திரை, வரத முத்திரை, புஷ்ப மாலை, இது ஜபமாலை, புஷ்ப இது புஸ்தகம் இப்படி இருக்கிறதாகவும் தியானம் பண்ணி கொண்டிருக்கள். இப்படி ஸ்தூல சூக்ஷ்ம பராரூபங்களை எல்லாவற்றையும் தியானம் பண்ணி கொண்டு அந்த மந்திரத்தை மானசிகமாக ஜபம் பண்றது. இதுக்குதான் ஜபம்னு பேர். இது எத்தனை தரம் ஜபம் பண்ணணும்? 100 தரம், 108 தரம், 300 தரம், 1000 தரம். சஹஸ்ரம் வா திரிசதம் சதமேவா 1000 தரமா ஜபம் பண்ணணும். முடியலன்னா 300ஆவதும், அது முடியலன்னா 100ஆவதும், அதுவும் இல்லைன்னா விட்டுருங்கொண்டான். இதை எழுத்து நம்ம சிரமப்பட்டு இவ்வளவு பண்றப்ப அதுவும் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம். முடியல, உடம்பு சரியில்லை, உட்கார முடியல, பண்ண சாஞ்சது ஜபம் பண்ணுங்க. வேண்டான்னு சொல்ல மனசுல அந்த பாவனை வேணும். மூச்சு காத்து விடுறா போல அது போயிட்டே இருக்கணும் மனுஷாளுக்கு. இப்படிப்பட்டதான ஜபம் இது சாதாரணமாக இப்ப நான் சொன்னேன். அதே போலயே அம்பாளுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்? அவஸ்தா பஞ்சகங்கள். மனுஷாளுக்கு ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தா, சுஷுப்தாவஸ்தா, இப்படின்னு துரிய அவஸ்தா, துரியாதீத அவஸ்தான்னு 5 அவஸ்தைகள் இருக்கா. ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி நமக்கு தெரியும். ஜாகிரத அவஸ்தை முழித்துக் கொண்டிருக்கிறது, சொப்ன அவஸ்தை சொப்னத்தை பார்க்கிறது, சுஷுப்தி அவஸ்தை தூங்கிறது. துரியம்னு ஒண்ணு வேதாந்தங்கள்ல மாண்டோக்கியாதி உபனிஷத்துகள்ல சொல்லிக் கொண்டிருக்க. அந்த துரிய நிலையானது ஓங்கார நிலை என்றும் அந்த 3 நிலையும் ஊடுருவி இருக்கக்கூடியதான நிலையாகவும் சொல்றதற்கு. துரியாதீதாவஸ்தை அது மறுபடியும் அங்கிருந்து இறங்கி வராதான ஒரு நிலை. தீர்க்கம் இந்த ஜீவன் முக்த நிலையிலேயே அப்பப்ப சமாதி வராத மட்டும் இல்லாமல் நீர் கருதின பொழுதெல்லாம் சமாதி வரக்கூடியதான ஒரு நிலை. இவைகள்லாம் வாசிஷ்டாதி கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கு, அவைகள் இங்க சொல்லியிருக்கு. அவஸ்தா பஞ்சகம். அதற்கு பிறகு விஷுவ சூன்ய ஷட்கம், 6 சூன்யங்கள். நம்ம சரீரத்துல ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல பிரம்மரந்திரம் வரைக்கும் 12 இடங்கள் இருக்கா. அந்த 12 இடங்கள் நாதம், நாதாந்தம், பிந்து, ரோதினி இப்படி எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு இருக்கா. அந்தந்த இடத்துல மனசை நிறுத்தக்கூடியதான ஒரு நிலை. இந்த மனசானது அங்கே நிறுத்தினோமையானால் அப்பொழுது எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். ஒவ்வொரு இடத்தையும் விட்டு 2, 4, 6, 8, 10 இந்த இடங்கள்ல மனசை நிறுத்துறது இருக்க. இதுக்கு சூன்ய பஞ்சகம்னு பேரு. அப்படின்னு இங்க ஆக்ஞா சக்கரம் பிரம்மரந்திரம் வரைக்கும் இருக்கிற இடத்துல அந்தந்த இடத்துல மனசை நிறுத்துறது. இது சூன்ய ஷட்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல விஷுவ சப்தகம், பிராணனையும் மனசையும் ஒன்னா சேர்க்கிறது, மனசையும் புலன்களையும் ஒன்னா சேர்க்கிறது. இப்படிப்பட்டதான் சேர்த்து தியானம் பண்ணக்கூடியதான் நிலை விஷுவ சப்தகம். இப்படி இவைகள்லாம் மனசுல நினைத்து கொண்டு இந்த பஞ்சதசி மகாமந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? ஜீவ பிரம்ம ஐக்கியம் அர்த்தம். சாதாரணமாக வேதாந்தத்தில் சிரவணத்தை பண்ணி அதுக்கப்புறம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணணும்னு சொல்வா. மனநம்னு சொன்ன நான் கேட்டதான விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் மனத்தினாலேயே நினைத்து நினைத்து அதிலேயே ஊறி இருப்பதற்கு மனநம் என்று பெயர். ஒரு நிச்சயமான ஒரு எண்ணம், ஒரு அபிப்பிராயம் வந்தவரை அதிலேயே மனசை நிறுத்துறதற்கு இதுக்கு நிதித்தியாசனம் தியானம்னு பேரு. நிச்சயமாக அங்கே நிறுத்தி தியானம் பண்றதுன்னு பேரு. இந்த நிதித்தியாசனம்ங்கிறத உபாசனங்கிற அபிப்பிராயத்துல சில பேர் அபிப்பிராயப்படுறா. இப்படிப்பட்ட தியானம் நிதித்தியாசனம் ரெண்டும் ஒரே அர்த்தம்னு வாசஸ்பதி மிஸ்ரர் சொல்லியிருக்கார் பாமதிங்கிற கிரந்தத்துல. இப்படிப்பட்டதான இந்த தியானத்தோட சேர்ந்து நீங்க பண்ணணும். இதான் ஜபம்னு பேரு. ஜபம்னா மாலையை உருட்டின்ட்டு காபி ரெடி ஆயிடுதா, அவ வந்திருக்காளா, டெலிபோனுக்கு என்ன பண்ணலா, இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு ஜபம்னு பேர் இல்ல. ஜபம்னா இத்தனையும் மனசு நிறுத்துட்டு இந்த சரீரம் எனதில்லைங்கிற அபிப்பிராயத்துல இருந்து கொண்டு அந்நிலையில இருத்தல், அதற்காக முயற்சி செய்தல், இதான் ஜபம். ஆகையால் ஜபத்திய லட்சணம் இது அவஸ்தா பஞ்சகா, 5 அவஸ்தைகள், சூன்ய ஷட்கா 6 சூன்யங்கள், விஷுவ சப்தகா, சக்கர நவகா 9 சக்கரங்கள். இந்த 9 சக்கரங்கள் திரைலோக்கிய மோகன சக்கரம், சர்வாசா பரிபூரக சக்கரம், சர்வ சங்கோபக சக்கரம், சர்வ சௌபாகியதாயக சக்கரம், சர்வார்த்த சாதக சக்கரம், சர்வ ரட்சாகர சக்கரம், சர்வ ரோகஹர சக்கரம், சர்வ சித்திப்பிரத சக்கரம், சர்வானந்தமய சக்கரம் என்று 9 சக்கரங்கள் ஸ்ரீ சக்கரத்துக்கு அந்தர்கதமாக இருக்கக்கூடியது.
அந்த பூபுரம் 4 ஸ்கொயர் இருக்க பட்சா இதான் திரைலோக்கிய மோகன சக்கரம். மூலகமும் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்றதுக்காக. அதற்குள்ள இருக்கிறது சர்வாசா பரிபூரக சக்கரம். 16 இதழ்கள், ஒவ்வொரு இதழிலையும் ஒவ்வொரு தேவதை. அப்படி சோடச கல புருடா, இந்த புருடனுக்கு 16 கலைகள் இருக்கா. ஏதஸ்ம அஜாய ஜெய பிராணா மன சர்வேந்திரியாணி கம் வாயுர் ஜோதிராவ பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துல சொல்லி இருக்கு. இந்த 16 கலைகளோட சேர்ந்து அம்பாளை பூஜை பண்றேன்னு பார்த்தல. அதனால இது சர்வாசா பரிபூரக சக்கரம். ஆசா திக்கு, அதுன்னு ஆசைகள் வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சர்வ சண்டோபதாயக சக்கரம். சண்டோப சக்கரம் 8 இதழ் தாமரை, அதுல பூஜை பண்றது. சர்வ சௌபாகியதாயக சக்கரம். அம்பாள அங்கே 14 முக்கோணங்களோட இருக்கக்கூடியதான அந்த சக்கரத்துல பூஜை பண்ணா உலகத்துல இருக்கிற எல்லா சௌபாகியத்தையும் கொடுப்பாளா. சர்வார்த்த சாதக சக்கரம் உள்ள அதுக்குள்ள இருக்கிற பகிர்தசாரம் 10 இதழ் 10 முக்கோணங்கள் இருக்கக்கூடியதான சக்கரத்தை தியானம் பண்ணணும். அதற்குள்ள சர்வ ரக்ஷாகர சக்கரம். அதற்கு மேல இருக்கக்கூடியது சர்வ ரோகஹர சக்கரம். 8 தளம் 8 இதழோட இருக்கிறது. இது 8 முக்கோணங்களோட இருக்கிறது. அதுக்கப்புறம் சர்வ சித்திப்பிரத சக்கரம். அம்பாளுடைய ஆயுதங்களை பூஜை பண்ணக்கூடியதான இடம். அதுக்கப்புறம் நடுவுல இருக்கிற பிந்து ஸ்தானத்துல சர்வானந்தமய சக்கரம். இப்படி சக்கரங்கள். சக்கர நவக விபாவனாதி ரூபம் சின்னம். இப்படி இவைகள்லாம் தியானம் பண்ணி அப்புறம் ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணும் பொழுதே மகா வாக்கியத்தை தியானம் பண்ணிட்டு நம்ம பண்ணணும். தச்ச அஸ்மாவி இவைகள் எல்லாம் நாங்க முன்னாலேயே சொல்லி இருக்கோங்கிற. இங்க வரிவசியா ரகசிய பிரதமாம்சேயேவ உக்தம். இவைகள்லாம் வரிவசியா ரகசியத்துல நான் சொல்லியிருக்கேன். இவைகள்லாம் அவர் அகஸ்தியருக்கு அவருடைய குருவான ஹயகிரிவர் சொன்னார். நீங்க இதெல்லாம் சொன்னாருன்னு லிஸ்ட் பண்ற. அதுக்கப்புறம் ஹோமகண்டே ஸ்வயா புரோக்தா ஹோமத்ரவ்ய விஜிக்ரமஹ சக்கரராஜஸ்ய வித்யாயாஹ ஸ்ரீதேவ்யாதேசிகாத்மனோ ரஹஸ்யகண்டே தாதாஸ்யம் பரஸ்பரமுதீரிதம் ஸ்தோத்ரகண்டே பகுவிதாः ஸ்துதயः பரிகீர்த்திதாः ஹோமகண்டே ஸ்வயா புரோக்தா. ஹோமகண்டத்துல நீங்க என்னமோ சொல்லிருக்கீங்க. என்ன சொல்லிருக்கீங்க? ஹோமத்ரவ்ய விஜிக்ரமஹ. ஹோமம் எப்படி பண்ணணும், என்னென்ன திரவியத்தை சேர்த்து கொடுக்கணும், ஹோமத்துல என்னென்ன திரவியம் வேணும், எவ்வளவு திரவியம் வேணும். நம்ம பாட்டுக்கு நிறைய காசு இருக்குங்கிறத சக்கரங்களை அவ்வளவு தூக்கி போடக்கூடாது. அது எவ்வளவு சக்கரமோ அவ்வளவுதான் போடணும். அதுக்கு ஒரு முத்திரை சொல்லி இருக்கு, அதுக்கு ஒரு பரிமாணம் சொல்லி இருக்கு. எவ்வளவு நெய் விடணும், நிறைய இருக்குங்கிறதா நெய் விடுறது இல்ல. இல்ல கொஞ்சமா இருக்குங்க ஒரு டிராப் விட்டா போறோம் சார். ஒவ்வொரு ஆகத்துக்கும் சுவாகாங்கிற ஒரு டிராப் தான் விழும். அது போல பண்ணின சில பேர் அதுல நெய் பரிமாறுவா பார்த்தீங்களா. அது சத்தம் கீழே விழுறதா இல்லையா, இலையில விழுறதான்னு தெரியவே தெரியும். சத்தம் தான் வரும், ஒண்ணு விழாது. அது பொண்ணு அது போல பிரயோஜனம் இல்லை. அதுக்கெல்லாம் பரிமாணம் சொல்லியிருக்கு. எள்ளு எவ்வளவு எள்ளு சேர்த்துக்கலாம், எவ்வளவு சேர்த்துக்கப்படாது. எத்தனை எள்ளு போடுறதோ அத்தனை பிராமண போஜனம் பண்ணணும். நீர்பாட்டுக்கு 1 கிலோ எள்ள தூக்கி அங்கே போட்டு எடுத்துக்கணும், பிரயோஜனம் இல்லை. அது எவ்வளவு எள்ளு போடணும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அவன் எல்லாம் சொல்லி இருக்கு. ஹோமத்ரவ்ய விஜிக்ரமா, ஹோமக்கிரமம் திரவியம் அந்தந்த திரவிய பரிமாணம் இவை எல்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் சக்கரராஜஸ்ய வித்யாயா ஸ்ரீ வித்யா தேசிகாத்மனோ சக்கரராஜம் ஸ்ரீசக்கரம். அதுக்கப்புறம் ஸ்ரீசக்கரம் அந்த பஞ்சதசாட்சரி மந்திரம். அதுக்கப்புறம் அந்த சொல்லி கொடுத்ததான குரு தான். இவைகளுக்கு எல்லோருக்கும் அபேதம் தாதாத்யம். தாதாத்யம்னு சொன்னா ததேவ பிரம்மைவ ஆத்மா ஸ்வரூபம் யஸ்ய ததாத்மா. பிரம்மமே ஸ்வரூபம் இவாள் எல்லோருக்கும். எதுக்கு? குருவுக்கும் சிஷ்யனுக்கும் மந்திரத்துக்கும் அந்த தேவதைக்கும் எல்லாம் பிரம்மன் தான். பிரம்மார்ப்பணம் பிரம்மவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா சொன்ன அந்த நிலை. அப்படி இவைகள்லாம் ஒண்ணு இருந்தது. தாதாத்யம் ஐதாத்யவிதம் சர்வம் தத் சத்யம் சாத்மா தத்தோசி ஸ்வேதகேதோ அப்படின்னு சாந்தோக்கியத்துல அதேதான் உங்களுடைய ஸ்வரூபம். ஏ ஸ்வேதகேதுவே, அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் தானப்பா நீ. ததேவ ஆத்மா யஸ்ய அப்படின்னு சொல்லிருக்கே.
அப்படிப்பட்டதான் ஐததாத்ய விதம்னு சொன்னது இங்க தாதாத்மியம். அந்த தாதாத்மியம் ஸ்வரூபம் அபேதம் எல்லாம் பிரம்மம் எனக்கூடியதான நினைப்பு இது வேணும் என்கிறதும் பரஸ்பரமுதீரிதம் ஸ்தோத்திர கண்டே பகுவிதாக சுதய பரகீர்த்திதா. ஸ்தோத்திர கண்டத்துல பல ஸ்தோத்திரங்களை நீங்க சொல்லியிருக்கேன். அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பஞ்சமி தவறாதும் இவைகள்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் விசேஷமாக நீங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு இப்ப பாஷ்ய பாருங்க. ஹோமானாம் தத்ரவ்யானாம் தத்விதேனாம் என்னென்ன ஹோமம் பண்ணணும் லிஸ்ட் பண்ணி வேதத்துல இருக்கிற எல்லா ஹோமமும் இங்க பண்றது இல்ல. இதுல சில ஹோமம் தான் பண்ண சொல்லியிருக்க. காமியமான ஹோமம் பண்றது இல்ல. அம்பாளை போய் நீ எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறது இல்ல. ஏன்னா எது அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு நன்மையை கொடுக்குமோ அது அம்பாளுக்கு தெரியும். எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்கக்கூடாது. ஜெகன் மாதா அம்பாளுக்கு தெரியாத உங்களுக்கு எது தேவைன்னு ஆகையால் என்ன பண்றது, வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய கிராமகாமஹா பசுகாமஹா விருட்டிகாமஹா மழை பெய்யறதுக்காக ஹோமம் இப்படிப்பட்டதான ஹோமங்கள்லாம் நம்ம பண்றது இல்ல. என்ன ஹோமம் பண்றது, அம்பாளுக்கு எந்த ஹோமங்கள் பிரீதியை கொடுக்குமோ சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை தான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். அம்பாள் சந்தோஷத்தை அடையட்டும், உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கட்டும், அவ்வளவு. எந்த சமயத்துல உங்களுக்கு எது தேவையோ பார்த்து கொடுப்பாள். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அந்த ஹோமங்கள். தத்ரவ்யானாந்த எதனால ஹோமம் பண்ணணும், பாயசம் தில சர்பிஷா கொஞ்சம் திலமும் சக்கர பொங்கலும் வச்சு ஹோமம் பண்ணணும். செண்டி ஹோமத்துல பார்த்தேனால் நெய் போட்டுப்பா, அது பக்கத்துல சக்கர பொங்கல் வச்சுருப்பா, அதுக்கப்புறம் வெறும் சின்ன சின்ன குச்சியை வச்சுன்னு ஒவ்வொருத்தரும் போட்டிருப்பா, சமித்துன்னு பேரு. அதுக்கப்புறம் புஷ்பங்களை போட்டிருப்பா, அதுக்கப்புறம் பழத்தை போடுவான். இது என்ன சொல்ற தெரியுமா, முதல்ல சக்கர பொங்கல் கர்ம மார்க்கம், அது இது எல்லாத்தையும் சேர்த்து சௌக்கியமா இருக்கு. அதுக்கப்புறம் பண்ணி பண்ணி எனக்கு வைராக்கியம் வந்திருக்குன்னு காட்டுறதுக்காக தான் சமித்து. சமித்துல என்னாச்சு, கட்டை காஞ்ச கட்டை, அது ஈரமோட போட்டா ஒரே புகைதான் இருக்கும், ஜுவாரே வராது. இப்போ எதுக்காக காஞ்ச கட்டையை போட்டு இருக்க, இந்த மனசானது காஞ்சிருக்கு, லௌகிகமான விஷயத்துல இன்னும் ஒன்னும் சம்பந்தப்படாது அப்படின்னு காண்பிக்கிறதுக்காகத்தான் சமித்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அம்பாளுடைய பக்தி வளரணும் என்பதற்காக புஷ்பத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அந்த புஷ்பமானப்புறம் பழங்களை போட்டுட்டு இருக்கேன், பழங்கள்லாம் நறுக்கி ஹோமம் பண்ணிருக்கேன். இந்த பலமானது என்ன, தாங்கள் எனக்கு என்னென்ன பலத்தை கொடுக்கிறீங்களோ, ஐஸ்வர்யம் புத்திர பாக்கியம் அது இது எந்த பலம் கொடுத்தா அதெல்லாம் உங்களுக்கே சமர்ப்பணம் பண்ணிவிடுறேன். விவகாரம் என்ன, நானே உங்களோட சேரும் பொழுது இந்த பலங்கள்லாம் ஒரு கணக்கா இருக்கிற பரியந்தம் தானா அனுபவிச்சுட்டு இருக்கேன், அபிமானம் இல்லாமல் கடைசியில நானே உங்களுக்கு சேர்றேங்கிற விதமாகத்தான் ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். அந்ததுக்கு என்னென்ன ஹோமம் பண்ணும், எந்த திரவியத்தை ஹோமம் பண்ணும், அந்த திரவியம் ஏன் இந்த திரவியத்தை எடுத்துக்கணும், அதுக்கு ஆர்டர் வேற, இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றப்படாது. இவைகள்லாம் விசேஷம், ஒவ்வொன்றும் அங்கங்கே தனித்தனியாக கிரந்தங்கள்ல சொல்லி இருக்கு, அவைகள்லாம் சொன்னார் நமக்கு. ஆகையால் திரவிய பரிமாண ரூபானாந்த கிரம சப்த மத்திய பாத விட்சேபா நிபந்தனம் எல்லாத்தையும் சொல்லிருக்கு. சக்கரராஜஸ்ய இது டச் பிரத்யாந்தம், சக்கரராஜத்தினுடைய ஸ்ரீசக்கரம் அர்த்தம். பிந்துவாதி நவசக்கராத்மகஸ்ய இத்யர்த்தா, பிந்துல இருந்து ஆரம்பிச்சு பிந்து திரிகோண பசுகோண தசாத யுக்ம அப்படின்னு மண் வஸ்ர அஷ்டதல சோடசதல பூபுராதி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீசக்கரத்தினுடைய 9 சக்கரங்களையும் சொல்லியிருக்கேன். ததர்த்தா வித்யாயாக பஞ்சதஸ்யாக ஷோடஸ்யாவா, பஞ்சதசி வித்யக்கா ஷோடசி வித்யக்கோ ஸ்ரீதேவியா திரிபுர சுந்தரியா தேசிகாத்மனோ, தேசிகன்னா குருன்னு அர்த்தம், மார்க்கம் திசதீதி தேசிகா, உங்களுக்கு வழியை காட்டுபவர்னு அர்த்தம். வழியை காட்டுபவர் ஜபம் நீங்க தான் பண்ணணும், எனக்காக குருவை ஜபம் பண்ணிட்டு இருக்காருமா. வழி காட்டுவர், நீங்க அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்றதுக்கு பிரதிபந்தங்கள் வந்து அதெல்லாம் போக்குவார். ஆக்சுவலா யாரு பண்ணணும், நீங்களே முயற்சி பண்ணணும். அதுக்கு அம்பாள் சகாயம் பண்ணுவோம். என்னால முடியலையே, உத்தியோகத்துக்கு போகணுமே, அங்கே போகணுமே, உடம்பு சரியில்லை, ஒன்னும் கவலைப்படாதீங்க. அது எல்லா விதமான தோஷம் வந்தாலும் அதை நீக்கி விடுவார். யோக சாஸ்திரத்துல ஜபம் பண்றதுக்காக 1000 தோஷங்கள் சொல்லியிருக்க. அங்க நேஜயத்வா, ஜபம் பண்ண ஆரம்பிச்சா உடம்பெல்லாம் ஆடுறதாம், வேத்து போட்டுறதாம், அந்த இதயமானது தடதடான்னு சொல்றதாம்,
இப்படி எல்லாம் நிறைய விவகாரங்கள். சுவாச பிரஸ்வாச பிரசஹ புவஹ, மூச்சு காத்து எடுக்க முடியல சார், என்னமோ பண்றதுங்கிறோம். இது போல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனா அத்தனையும் அம்பாள் சகாயம் பண்ணுவா. உங்களுக்கு ஒரு விதமான தோஷமும் இல்லாமல் ஜபம் பண்ணக்கூடியதான பரிஸ்திதியை கொடுப்பா அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்கு. அதனால இவைகள்லாம் சொல்லியிருக்கேன். குரு சிஷ்யோகோ தாதாத்மியம். தாதாத்மியம்னு என்ன அர்த்தம்? தத்து பிரம்ம இவ ஆத்மா ஸ்வரூபம் யஸ்ய. தாதாத்மியம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? பிரம்மமே இவைகளுடைய ஸ்வரூபம். குருவும் பிரம்மன் தான், நானும் பிரம்மன் தான், மந்திரமும் பிரம்மன் தான், தேவதையும் பிரம்மன் தான். பிரம்மார்ப்பணம் பிரம்மாவின்னு சொல்றேன். அது தஸ்ய தத்ததாத்மா ஓம் தத்சதிதி நிர்தேசः பிரம்மணத்ரிவித ஸ்மிருதः இத்யாதி வசனாத் தஸ்ய பாவः இத்யர்த்தே பிராமணத்வாதிஷ்வஷ்யங். ஆனா தாதாத்மியான்னு வந்திருக்கேன். தாதாத்மா அப்படித்தானே வரணும். தாதாத்மியாங்கிறது பிராமணாதி கணத்துல படிச்சிருக்கிறதுனால ஷியங் பிரத்தியம் வந்திருக்கான். இதெல்லாம் எடுத்து சொல்றாங்க விவகாரம். சர்வேஷாம் ஏக பிரம்ம ரூபதா. ஆகையால் இங்க இருக்கக்கூடியதான எல்லாமும் ஒரே பிரம்மஸ்வரூபம். அம்பாளும் பிரம்மம், குருவும் பிரம்மம், நீங்களும் பிரம்மம், மந்திரமும் பிரம்மம். ஆகையால் எல்லாமும் ஒன்னா போயிடுது. எங்கும் இதம் சர்வம் யதயமாத்மா அப்படின்னு சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜாலி சாந்த உபாசீதா அப்படின்னு எங்கும் பிரம்மமாக இருக்கக்கூடியதான நிலையை தாங்கள் பெறும்படி அதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. அபேத இது ஆவது மந்திரஸ்ய நிகர்பார்த்த வர்ணனாவசரே. இந்த மந்திரங்களுக்கு 15 அர்த்தங்கள் சொல்லியிருக்கோம். பஞ்சதிசை மந்திரத்துக்கு 15 அர்த்தங்கள் சொல்லியிருக்கோம். அதுல ஒரு அர்த்தம் நிகர்பார்த்தம்னு பேரு. அந்த நிகர்பார்த்தம் சொல்ற காலத்துல வரிவஸ்யாரஹஸ்ய அஸ்மாபிஹி முக்தா அஸ்ய பிரகாரா இது இப்படி என்கிறது வரிவஸ்யாரஹஸ்யத்துல நான் சொல்லியிருக்கேன். பரமசிவே நிஷ்கலதா ததபின்னத்வம் ஸ்வதேசி கேந்திரஸ்ய தற்கருணாதஸ்வஸ்மின்னபி ததபேதோ நிகர்பார்த்தா. இது நிகர்பார்த்தம். பரமசிவே நிஷ்கலதா, அந்த சுத்த பிரம்மத்திற்கு நிஷ்கலமாக இருக்கிற ஸ்வரூபம். கலாது ஷோடசோபாக 16 கலைகளை சொன்னேன். இந்த 16 கலைகளும் தாண்டி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் நிஷ்கலதா. அவயவத்துக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அப்படி பரமசிவே நிஷ்கலதா ததபின்னத்வம் ஸ்வதேசி கேந்திரஸ்ய, தன்னுடைய குருவும் அந்த ஸ்வரூபமாகவே இருக்கிறார். தற்கருணாதா, அம்பாளுடைய கருணை குருவருடைய தய. இதனால ஸ்வஸ்மின் அபி ததபேதா, தன்னிடத்திலையும் அண்ணலே வந்தாச்சு. ஆகையால் தியானம் பண்ணி பண்ணி உங்களுக்கே அம்பாளுடைய சாயுஜ்யம் வரும். எந்த தேவதைய தியானம் பண்றீங்களோ அந்த தேவதா ஸ்வரூபம் உங்களுக்கு வந்துடும். மரணானந்தரம் சரீரம் கீழே விழுந்தவரு அந்த ஸ்வரூபமாக ஆகிவிடுவேள். அப்படிங்கிற ஸ்வரூபம் நிகர்பார்த்தம் இது சொல்லியிருக்கு. அதையெல்லாம் ஹயகிரீவர் சொன்னார். ஸ்தோத்திர கண்டே பகுவிதா. ஸ்தோத்திர கண்டத்துல அநேக பலவிதமான ஸ்தோத்திரங்கள் சொல்லப்பட்டது. பஞ்சமி ஸ்தவராஜாதி ரூபா இப்படிப்பட்டதான ஸ்தோத்திரங்கள்லாம் அங்க சொல்லியிருக்கு. இத்தனையும் சொன்னேன். அதோட விட்டிடா மந்திரினி தண்டினி தேவியோ புரோக்தே நாம சஹஸ்ரகே. ராஜஸ்யாமலா மந்திரினி, அதே போலயே வாராகி, அகிலாண்டேஸ்வரிங்கிற இடம் வாராகி. இப்படிப்பட்ட ஸ்வரூபம் இல்ல அதனுடைய சாஸ்திரநாமங்கள்லாம் சொன்னேன். நதுஸ்ரீ லலிதா தேவியா புரோக்தம் நாம சஹஸ்ரகம். அம்பாளுடைய சாஸ்திரநாம ஸ்தோத்திரம் மட்டும் ஏன் பண்ணல, ஏன் சொல்லல மண்டு அண்ணியே கேட்க வேண்டியதுதானே கேட்கக்கூடாது. கேட்க தெரியல சார், அன்னைக்கே நான் கேட்டிருக்கலாம், கேட்க தெரியல. நீங்க சொன்னதெல்லாம் சின்சியரா எழுதிட்டேன், அன்னைக்கு ஏன் கேட்கலன்னு சொல்ல முடியுமா? அது காலம் வரல, அவ்வளவுதான். அவருக்கு பக்தி இல்லாம இல்ல, அதுக்கு தகுந்த சமயம் வரல. அந்த சமயம் இன்னைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு கேட்கிறேன். அதனால யாரையும் எதையும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம நல்ல பாதையில இருந்தோமே, ஆனால் குரு பக்தியோட நல்ல பாதையில இருந்தோமே, எந்த சமயத்துல எது வேணுமோ அது அந்த சமயத்துக்கு குறிக்கும். அதை கேட்டு நம்ம க்ஷேமா உன்னுக்கு வரலாம். அம்பாள் கைவிட மாட்டா. அதனால மந்திரினி தண்டினி தேவியோஹோ புரோக்தே நாம சஹஸ்ரகே நதுஸ்ரீ லலிதா தேவியா புரோக்தம் நாம சஹஸ்ரகம். மந்திரினி, மந்திரினா என்னது? மந்திர ராஜாதிகார உபயோகினி மனன கிரியா.
ராஜாதிகாரத்துக்கு உபயோகப்படக்கூடியதான செயல். இது எப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா, எப்படி பண்ணினா நன்னா இருக்கும், இப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுக்கறது பார்த்தீங்களா, இதுதான் மந்திரி கொடுக்க வேண்டியது. மந்திரின்னா அத அந்தந்த சமயத்துல அவளுக்கு எது எப்படி பண்ணினா ராஜ்யத்துல எல்லா காரியமும் நன்றாக நடக்கும் எனக்கூடியதான ஒரு யோஜனை. அந்த யோஜனையை பண்ணி கரெக்டா அந்த ராஜாவுக்கு சொல்லக்கூடியவருக்கு மந்திரின்னு பேர். அதே போல ஸ்ரீலிங்கத்துல மந்திரினி, அதான் ராஜசியாமலா, மீனாட்சி சொல்லுங்க. அப்படி ராஜாதிகார உபயோகினி மனன கிரியா அஸ்தி இத்தியர்த்தே இனி, அதான் மந்திரினி, இனி பிரத்யே. இப்ப அம்பாளுக்கு முதல்ல என்ன பேரு, லலிதான்னு பேரு சொன்னேன். லாலித்யம் லலிதேத்யாஹோ, லாலித்யம் சந்தோஷமாக ஆனந்தமா இருப்பா, எப்பொழுதும் மன சந்தோஷமா இருக்கணும். அது அந்த நிலையை நம்ம வரவழைச்சுக்கணும். அந்த குடும்பம் வந்துருது, இந்த கட்டம் வந்துருது, யாரு கட்டம் இல்ல, நீங்க தான் உங்களையும் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணினவரே. இந்த மேல கட்டம்ங்கிறது எங்க இருக்கு, அம்பாளுக்கு தான் கொடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணணும், அந்த திருப்தியான ஆத்மா ராமஹா ஆத்மரதி கிரியாவான் ஏக பிரம்ம விதாம் பரிட்ட அப்படின்னு தன்னிடத்துல தான் சந்தோஷமாக இருக்கிற ஒரு நிலையானது வரவழைச்சுக்கணும். வந்துடும், முதல்ல கவலையை தவிர அந்த நிலை வந்துடும். ஏன்னா எல்லாவற்றையும் அவள் பாத்துக்கிறா, நாம என்ன இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வந்துடும். இந்த நிலை வந்த பிறகு அந்த நிலையை சொல்றதுதான் லலிதா பரமேஸ்வரின்னு, அவளுக்கே புவனேஸ்வரின்னு 7-14 புவனங்களை அதிகாரம் பண்ணி கொண்டிருக்க. இது போல பிரம்மாண்டங்கள் எத்தனையோ இருக்கு. அத்தனை பிரம்மாண்டங்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியதான அவளுக்கு ஒரு பாரமும் இல்லையா. சார் இப்படி சொல்றேன், அந்த பாரத்தை எல்லாம் மந்திரி நீட்ட கொடுத்துட்டான், தான் விளையாடிட்டு இருக்கா. இது பார்க்கணும். ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஹெட்டா இருக்கிறவங்க எல்லாம் தானே பண்றேன்னு ஆரம்பிக்கப்படாது. அவளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு அவ ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காளான்னு மேற்பார்வை பண்ணிட்டு இருக்க. எல்லாத்தையும் தானே பண்ணிட்டே இருந்தாலும் அது பிரயோஜனமே இல்லை, நடக்கவும் நடக்காது. அதே மாதிரி இருக்கிற எல்லா பாரத்தையும் மந்திரினி கிட்ட கொடுத்துட்டாலாம். ஆனா மந்திரினி மட்டும் எந்தெந்த சமயத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு தன்னிட்ட சொல்லிட்டு இருப்பான், கேட்டு இருப்பா. ஓஹோ அப்படியா, இன்ஃபர்மேஷன் வருமே தவிர எக்ஸிகியூஷன் எல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கா, மந்திரினி பண்ணிட்டு இருக்கா. ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சா அடுத்த கணம் நிறுத்திவிடுவான். அந்த சாமர்த்தியம் சக்தி சாமர்த்தியங்கள் இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த மந்திரினி அவளுடைய ஸ்வரூபம் எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த சாஸ்திராமன் சொல்லுங்க, நான் தத்வா இனி பிரத்தியமா இருக்கிறதுனால நாந்தமா போயிடுது, நாந்தமா இருக்கிறதுனால நீ பிரத்தியம் வந்திருக்க. ஸ்ரீலிங்கத்துல ஸ்ரீ பிரத்தியத்துல நாந்தமான பிரதேசத்துக்கு ராஜன் சப்தத்துக்கு ஸ்ரீலிங்கம் ராஜி, நீப்பு நீட்டு நீனு 3 பிரத்தியங்கள். அதுல இங்க நாந்தமா இருக்கிறதுனா நீ பிரத்தியம், அதனால உதார்த்தம். நீஷு நீனு அனுதார்த்தங்கள் வரும், அது இருக்கட்டும். அமாத்தியா இத்தியர்த்தா, அதனால இப்ப என்னாச்சு, அந்த ராணி அவள் மந்திரி அப்படின்னு. சாக தந்திரேஷு ராஜசியாமலா இத்தியுச்சதே. இந்த அம்பாளுக்கு மந்திரி தேவிக்கு என்ன பேரு, ராஜசியாமலா அப்படின்னு. தண்டினி, தண்டா தமன சாதனம், கண்ட்ரோலிங் பவர், பிராணசக்தி. எந்த செயலும் இது இப்படி பண்ணணும், இப்படி அடக்கணும் அப்படின்னு கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் போர்சஸ். அது யாரு சார், அது வாராகி. அந்த வாராகி சாஸ்திரமும் சொல்லிருக்கேன். தண்டினி தண்டஹா தமன சாதனம் தத்வதி, அது இருக்கு. தாக தந்திரேஷு வாராகி பிரதிஷ்டா. இது தந்திர கிரந்தங்கள்ல இவளுக்கு வாராகின்னு பேரு. 2 சக்தி, ஒண்ணு கிரியாசக்தி, ஒண்ணு ஞான சக்தி. ஞான சக்தியானது ராஜசியாமலா, கிரியாசக்தியானது வாராகி. இந்த நடுவுல இச்சாசக்தி வடிவமாக தானே இருந்துட்டு இருக்கா. இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, ஸ்வரூபிணி அப்படின்னு முக்கோணமாக இருக்கு. பார்த்தா அத்தனை முக்கோணமும் ஒரு இடத்துல சுருக்கினா என்ன ஆகும், வித்வாயிடம். ஞானசக்தி கிரியாசக்தியும் அந்த இச்சாசக்திக்குள்ள சேர்ந்து ஒரே ஸ்வரூபமா ஆறது அப்படின்னு பிரம்மஸ்வரூபமா ஆறதுங்கிற தத்துவத்தையும் ரகசியத்தையும் நீங்க சொல்லியிருக்கேன். ஆனால் சொல்லலையே ஒண்ணு, எது எனக்கு வேண்டியது சொல்லலையே. நான் இப்ப கஷ்டப்படுறேனே, நது ஸ்ரீலலிதா தேவியா புரோக்தம் நாம சஹஸ்ரகம், எனக்கு சொல்லலையே. சொல்லல, ஏன் சொல்லலையேன்னு கேக்குறேன்.
தத்ரமே சம்சயோ ஜாதா ஹயக்ரீவ தயாநிதே. தத்ரமே சம்சயோ ஜாதா. இந்த இடம் நீங்க ஏன் சொல்லலேங்க? நீங்க எத்தனை சொன்ன வரிசையா சொன்ன பார்த்தீங்களா? இத்தனை சொன்னா இப்பவே எனக்கே டவுட். இத்தனை நான் எப்படி படிச்சேன், இத்தனை எப்படி புரிஞ்சுட்டேன். ஒரு காலத்துல மண்டுவா இருந்தேன், இத்தனையும் எனக்குள்ள பூத்துட்டேல, அத்தனையும் பூத்துட்டு கடைசியில இப்ப கேட்கறேன்னு எது வேணுமோ அது தெரியலையே எனக்கு. பாத்தீங்களா என்ன லாபம்? பாத்தீங்களா அம்பாளுடைய சாஸ்திரத்தை விட்டேனே, நானும் கேட்கலையே, நீங்களும் சொல்லலையே. ஏன் சொல்லல? தத்ரமே சம்சயோ ஜாதா ஹயக்ரீவ தயாநிதே. ஹயக்ரீவரே, மகாவிஷ்ணு சுரூபமா இருக்கல, கருணை கடலே, நான் கேட்காம இதெல்லாம் எனக்கு இருக்குன்னே தெரியாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னே தெரியாது. ஆனா அத்தனையும் சொன்னிடம் நான் ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாத என்ன இந்த அளவுக்கு உயர்ந்தவனா பண்ணிவிட்டேல. ஆனா கிம்பாத்வயாமித்னு தத்துவம் ஞாத்வாவாசம் உபேட்சிதம். ஏன் நீங்க விட்டுல மறந்து விட்டா? நிறைய சொல்லிக் கொடுக்கணும். கிம்பாத்வயா விஸ்மிருதம், மறந்து விட்டா? இல்ல, உங்களுக்கு மறதி கிடையாது, மறதி இருக்க முடியாது. அவ்வளவு பெரியவர் நீங்க, இவ்வளவு பெரியவரா இருக்கக்கூடியதான தாங்களுக்கு மறதி வரும். இத்தனை சொன்னவா இதுதான மறந்து போகணும். அது முக்கியமான விஷயம், இதான் மரபல். உங்களுக்கு மறதி இருக்க? மற்ற ஸ்மிருத ஞானம் அப்போகனஞ்ச. யாருக்கு எது ஞாபகம் வரணும், எது மறந்து போகணும்னு நீங்க தான் டிசைட் பண்றீங்க. அப்படி இருக்கிற உங்களுக்கு மறதி வருமா? ஆகையால் நீங்க மறந்துட்டீன்னு சொல்றது எனக்கு சரியா படல. ஞாத்வாவாசமும் பேட்சிதம் இல்ல, அறிந்து கொண்டே சரி இவருக்கு இது சொல்ல வேண்டாம் அப்படின்னு வேணும்னு விட்டுல, அப்படி இருக்கலாமோ இல்லையோ? இத்தனை சொன்னேன், இது மட்டும் வச்சுப்போம், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இல்லைன்னா இது வேண்டாம் இவனுக்கு அப்படின்னு விட்டுடும். ஞாத்வாவாசமும் பேட்சிதம் அப்படி விட முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சில பேர் இருக்கா, சத்ருக்கள்னு சில பேர் இருக்கா, நமக்கு வேண்டியவாள்னு சில பேர் இருக்கா, உதாசீனமா யாரோ ரோட்ல போறவான்னு இருக்கா. இவதான 4 பேரு. இந்த 4 பேர்ல மித்திரம் சத்ரு விட்டுருங்க, உதாசீனன் வேண்டாம். நான் பக்தனா இருக்கேன், சிஷ்யனா இருக்கேன். பக்தனா சிஷ்யனா இருக்கிறவன் இடத்துல உபேட்சை பண்ணிட்டு இவனுக்கு இது சொல்ல வேண்டாம்னு ஆகுமா? யாரோ ரோட்ல போறவன்னா அவளுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டாம் சார்னு கொடுக்காம இருக்கலாம். மித்திரனா இருக்கு, தெரிஞ்சிருக்கும், சொல்ல வேண்டாம், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆகையால் சொல்ல வேண்டாம்னு இருக்கலாம். சத்ருவா இருந்தா நான் இவருக்கு சொல்லப்படாதுன்னு சொல்லாம இருக்கலாம். நான் சிஷ்யனாச்சே, என்ன உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேனே, அப்படிப்பட்டதான தாங்கள் எனக்கு சொல்லாம இது இவருக்கு வேண்டாம்னு சொல்றது நடக்குமா? அதுவும் முடியாது. மமவா யோக்கியதா நாஸ்தி. 3வது காரணம். முதல்ல என்ன சொன்ன? நீங்க மறந்து விட்டீங்களா? உங்களுக்கு மறதி இல்ல, அதனால அது அந்த காரணமா இருக்க முடியாது. இல்ல, என்ன உபேட்சை பண்ணிவிட்டீங்களோ, இவனுக்கு இது வேண்டாம் நினைச்சீங்களோ, அதுவும் உங்களால பண்ணி இருக்க முடியாது. சரி, அதுவும் இல்ல. அப்ப 3வது என்ன? இவனுக்கு யோக்கியதை இல்ல, ஆகையால் சொல்ல முடியாது. இவனுக்கு இந்த சாஸ்திரத்தை அறிவதற்கு வேண்டியதான குவாலிபிகேஷன் இல்ல, ஆகையால் சொல்ல முடியாது. அப்படிங்கிற குவாலிபிகேஷன் எனக்கு எப்ப இருந்தது? ஒரு குவாலிபிகேஷன் இல்லாம இருக்கிற என்னத்தானே இவ்வளவு நல்ல குவாலிபிகேஷன் வரும்படி பண்ணி அதுக்கப்புறம் இத்தனை உபதேசம் பண்ணின தாங்களுக்கு இதை அறிய வேண்டியதான யோக்கியத்தைய கொடுக்க முடியாதா? அதனால உனக்கு யோக்கியத்தை இல்லப்பா, அதனால சொல்ல முடியல, சொல்லல அப்படின்னு சொல்ல முடியுமா? குருவை சரணாகதி அடைஞ்ச பிறகு எல்லா யோக்கியத்தையும் அவர் வரும்படி பண்ணி அதுக்கப்புறம் மந்திர உபதேசம் பண்ணுவார். நீங்க உங்களை சிஷ்யனா அடைஞ்ச என்ன, எனக்கு யோகியதை இல்லை அதனால சொல்ல முடியல, அது சொல்லக்கூடாது. அப்ப என்னதான் சொல்லப்படுறது? கிம்பா மமவா யோக்கியதா நாஸ்தி ஸ்ரோதம் நாம சஹஸ்ரகம். இருக்கிற எல்லா ஆல்டர்னேட்டிவும் விட்டாச்சு. ஆனா நீங்க ஏன் சொல்லவேங்கிறதா எனக்கு புரியலைங்கிற. கிமர்த்தம் பவதா நோக்தம் தத்ரமே காரணம் பதா. அதுக்கு வேண்டியதான காரணத்தை தாங்கள் சொல்லுங்க. எனக்கு ஏன் சொல்லலைங்கிறது சொல்லுங்க. ஒரு முன்னம் இதுக்கு வேண்டியதை அனலைஸ் பண்ணி இந்த 3 காரணங்கள் இல்ல, 4வது வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணம் என்னமோ அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த சாஸ்திரத்தை சொல்லுங்கன்னு கேட்கிற. அப்ப சொல்லும் பொழுது அவர் சொல்றார் 3 காரணங்களும் நீ சொன்னது இல்ல. 4வது காரணம் என்னன்னு, 4வது காரணம் நீ கேட்கல, நான் சொல்லல.
ஏன்னா நாப்புருஷ்ட கஷ்டத்தை குருயா, சிலதெல்லாம் கேட்ட பிறகுதான் சொல்லணும். கேட்காம இருந்தா சொல்லப்படாது. கேட்கல, எனக்கு தான் இருக்குன்னு தெரியாது, தெரிஞ்சத்தானே கேட்கறதுக்குன்னு. அது போல ஒண்ணு இருக்கு ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா சுவாமி தெரியாது நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். அது போல இருக்குன்னு தெரியாது. இப்ப எப்படி தெரிஞ்சது? அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு எப்படி தெரிஞ்சது கேட்கறேன். இன்னைக்கு கேட்கறீங்களோ எப்ப தெரிஞ்சது? தபஸ்துனால தெரிஞ்சு. அன்னைக்கு தபஸ் இல்ல, இன்னைக்கு தபஸ். அன்னைக்கு ஜபம் பண்ணி இருந்து போறாது, இப்ப ஜபம் பண்ணி சங்கியா வந்த ஜபம் பண்ணிட்டே இருந்தோமையானால் அதே ததேக சிந்தனா இருக்குமையானால் அந்தந்த சமயத்துல நமக்கு வேண்டிய அது வரும். அந்த குருவனுகிரகத்தினாலேயே நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்வரூபத்தை அம்பாள் வரும்படி பண்ணுவா. அப்படிங்கறதுதான் பரம ரகசியம். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை மேல கேட்க போற, இதை சொல்ல போற. அழகாக நாம் இந்த கிளாஸ் நமக்கு அனுபவிக்க போறோம். இதுக்கு மேல் கிளாஸ் அடுத்த புதன்கிழமைக்கு மேல் பாகம் பார்ப்போம். ஓம் சஹனாவது சஹனோ புனத்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.